Welcome back to Aarica's kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு பக்கவான டேஸ்ட்ல ஒரு ஓவர்லோடட் க்ரீம் மஷ்ரூம் பாஸ்தா தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் எனக்கு உனக்குன்னு அடிச்சு பிடிச்சு சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இந்த சைஸ் நல்லா டபுள் ஆகுற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட வேண்டாம், ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாஸ்தாவை அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சிடுங்க. நம்ம ஆயில் சேர்த்து குக் பண்ணுறதுனால இது ஸ்டிக்கியாலாம் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் இன்னொரு தடவை அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் ரொம்ப பொடியா நறுக்கி இதையும் சேர்த்துக்கலாம். இதுல தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒரு 1/4 கப், குடை மிளகாய் ஒரு 1/4 கப், 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம் நல்லா வதங்குற அளவுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி வத்துற அளவுக்கு குக் பண்ணிட்டா போதும். இது மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு 200 ml மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல துருவின சீஸ். நம்ம எந்த அளவுக்கு சீஸ் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ரீமியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஈஸியாக வீட்லேயே சீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பால் நல்லா சூடானதுக்கப்புறமா சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாஸ்தா கொஞ்சம் கூட ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப குழஞ்சு போயிடாமல் நல்லா பர்ஃபெக்டாக வேகிற அளவுக்கு மட்டும் கரெக்டான பதத்தில் அதை இறக்கிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மில்க் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நீங்கள் பாஸ்தா சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் அது கெட்டி ஆயிடும். சோ சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இது பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பாஸ்தா தயார். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், பக்கான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் எல்லாம் செம்மையா சாப்பிடுவாங்க. எங்க வீட்டில் உள்ள கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களும் ஜாலியா சாப்பிடலாம். இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக வீட்டில் தாங்க நம்மளால் பண்ண முடியும், ஹோட்டலில் கூட கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ரொம்பவே சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமோட ஃப்ளேவரை அந்த சீஸியான ஒரு க்ரீமோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே மெல்ட்டிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.